அம்சமாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தவர் தான் விஷ்ணு சித்தர். ஆழ்வார்களின் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாளுக்கு வளர்ப்பு தந்தையானவர். ஆண்டாளை அரங்கனுக்கு மணமுடித்து கொடுத்ததன் மூலமாக அரங்கனுக்கே மாமனார் என்ற பெருமை பெற்றவர். இறைவனுக்கே கந்திருஷ்டி கழிக்க முயன்றதால் இவரை ஆழ்வார்களின் பெரிய ஆழ்வார் என்று அழைப்பர். இவரது தந்தை முகுந்த பட்டர், தாய் பத்மவல்லி ஆவார். இவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள வடபத்ரசாயி பெருமாளுக்கு தினமும் மாலை தொடுத்து சூடுவதையே இவரது முக்கிய பணியாக கொண்டிருந்தார். காட்சி 1. மன்னர் மக்களின் இயல்பு வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளும் பொருட்டு மக்களுள் மக்களாக மாறுவேடத்தில் நகருக்குள் வருகிறார். மக்கள் அனைவரும் அம்மாலை பொழுதில் பங்கு பெறுவோர். வல்லபதேவ பாண்டியன், முதியவர் மற்றும் நாட்டு மக்கள் அவரவர் பணியில் ஈடுபட்டிருந்தனர். வயதான முதியவர் ஒருவர் சற்று யோசனையுடன் அமர்ந்திருந்தார். நான் பல ஆண்டுகளாக பல தலங்களுக்கு சென்று மக்களின் இன்மை மறுமை பற்றி மக்களிடம் உபதேசம் செய்து வருகிறேன். மக்கள் அனைவரும் மழைக்காலத்திற்காக மற்ற 8 மாதங்களிலும் இரவுக்காக பகலிலும் முதுமைக்காக இளமையிலும் மறுமைக்காக இன்மையிலும் முயற்சிக்க வேண்டும். இன்மை மறுமை பற்றி உபதேசிப்பவரா தாங்கள்? மன்னா, இவ்வளவு குழப்பம் தேவையா? நானும் அறிந்தவர் நீங்கள். 8 விஷயம் முடிந்தார்கள். இல்லை செல்வ நம்பி, மர்மையை பேரின்பத்தை அடைய வழி என்பதற்கான முழுமையான காரணத்தை அறிய விரும்புகிறேன். அப்படியே காட்சி 3. செல்வ நம்பி நாடு முழுவதும் உள்ள வித்துவான்கள், வேதங்களில் சிறந்தவர்களின் ஆலோசனைகளை கேட்டு அரசவைக்கு திரும்புகிறார். வணக்கம் மன்னா. வாருங்கள் செல்வ நம்பி, தங்கள் வருகைக்காகத்தான் காத்திருந்தேன். என் கேள்விக்கு விடையுண்டா? மன்னா, நாடு முழுவதும் உள்ள வித்வான்கள், அறிஞர்கள், வேதத்தில் சிறந்தவர்களுடன் ஆலோசித்துள்ளேன். மறுமையில் பேரின்பத்தடைய நம் வேதங்களையும் அர்த்தங்களை கேட்டு பரம்பொருளை பற்றி அறிந்து அதில் நடப்பதே சிறந்த வழி மன்னா. ஆஹா, அருமை அருமை. ஆனால் இருந்தும் முழுமையான பொருள் எனக்கு விளங்கவில்லையே. அமைச்சரே, சபையின் நடுவே ஒரு கம்பத்தில் பெரும் பொற்கிளையை கட்டி வையுங்கள். எனக்கான முழுமையான விளக்கத்தை அளிக்கும் எவராயினும் அவருக்கே பொற்கிளி. அப்படியே விஷ்ணுஜித்தா, மதுரையை ஆண்டு வரும் பாண்டியனுக்கு சில நாட்களாகவே மர்மைக்கான வழி என்ன என்பதில் பெரும் ஐயம் ஏற்பட்டுள்ளது. நீ சென்று அவர்களிடம் மர்மைக்கான தெளிவான பொருள் விளக்கத்தை கூறி மன்னனின் ஐயத்தை நீக்கி அப்ப பெரும் பொற்கிளி பரிசினை பெற்று வாயாக.
நாராயணா, நீயா வந்தது? பெருமாளே, எனக்கு ஏன் இந்த சோதனை? வேதங்களில் சிறந்தவர்களும் வித்துவான்களும் இருக்கும் சபையில் என்னால் அரசனுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா? அதற்கு நானே பொறுப்பு. காட்சி 5. இடம் அரசவை. பங்கு பெறுவோர் அரசன், அமைச்சர், செல்வநம்பி, விஷ்ணு சித்தர். மன்னா, தங்களை காண திருவில்லிபுத்தூரிலிருந்து விஷ்ணு சித்தர் என்னும் புலவர் வந்துள்ளார். வர சொல்லுங்கள். வணக்கம் மன்னா. வாருங்கள் விஷ்ணு சித்தரே, தங்களது கருத்து என்னவோ? மன்னா, தங்களின் ஐயத்தை போக்க நான் ஒரு பாடல் எழுதி வந்துள்ளேன். ஆகட்டும். உயர் வர உயர் நலமுடையவன் எவன் அவன், மாயர் வர மதிநலம் அருளினன் எவன் அவன், ஆயர் வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன், துயரடி தொழுதெளி என் மனமே, நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே மறுமைக்கான வழி, நாராயணனே உலகெல்லாம் நாதன், நாராயணனே நமக்கு அரண். ஸ்ரீமன் நாராயணனை பற்றி அறிந்து கொள்வதும் அவர் வழியில் நடப்பதுமே மறுமைக்கான வழி. இக்கோலத்தை திருமால் திருமகளுடன் வந்து பெரியாழ்வாருக்கும் மன்னருக்கும் மக்களுக்கும் காட்சியளிக்கிறார். இக்கோலத்தை காண்பவரால் இறைவனுக்கு கண் திருஷ்டி பட்டுவிடுமோ என்று அஞ்சி பாடப்பட்டதே திருப்பல்லாண்டாகும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அல்லாண்டதிந்தோல் மணிவண்ணா, உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வல்லத்து உறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்குமா பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. இவ்வாறாக கல்வி கல்லாத பெரியார் வாழ்வில் நாராயணன் நிகழ்த்திய அற்புதங்களை கண்டுகளித்து நாம் இப்பொழுது லக்ஷ்மி தேவியின் விருப்பப்படி நாராயணனின் அருளுடன் கோதையாக வளர்ந்து சூடி கொடுத்த சுடுகுடியாக ஆண்டாளின் கதையினை காண்போமா? காட்சி 6. இடம் வைகுண்டம். பங்கு பெறுவோர் திருமால், லக்ஷ்மி தேவி. சுவாமி, பூவுலகில் பாண்டியன் சபையில் பொற்கிளி பரிசு பெற்ற விஷ்ணு சித்தர் தங்களுக்கு பூமாலையை தொடுத்து சூட்டுவதுடன் அமிழ்திலும் இனிய தமிழில் பாமாலையும் தொடுத்து பாடியுள்ளார். பல்லாண்டு பாடிய அத்தொண்டன் தங்கள் மேல் பாடும் திவ்ய பிரபந்தங்களை அடியால் நேரிலும் காண வேண்டும். அதற்கு திருவருள் புரியுங்கள் சுவாமி. லக்ஷ்மி, இனிமையோடு என்னை பாடும் தொண்டனுக்கு நான் என்றுமே அடிமைதானே. உன் எண்ணத்தை இப்பொழுதே நிறைவேற்றுகிறேன். அந்த விஷ்ணு சித்தனுக்கு செல்வியாகவே நீ சென்று வளர்வாய். சில காலம்
அவன் சொல்லின் வல்லமையை உடனிருந்து பார். பிறகு எம்மை வந்து சேர்வதற்கு வழி செய்கிறேன். காட்சி 7. இடம் நந்தவனம். பங்கு பெறுவோர் பெரியாழ்வார். பெருமாளே, பாண்டியன் சபையினிலே பெரும் பண்டிதர்கள் முன்னிலையிலே என்னுள் நீ புகுந்து இணையற்ற தத்துவங்கள் கூறி எவருக்குமே கிடைக்காத பொற்கிளியை திருமாலே தினமும் மலர் பறித்து மாலை தொடுத்து உனக்கு சூடி வருவதே என் பெருந்தண்டாக நினைத்து வருகிறேன். பெருமாளே, ஏது இந்த பெண் குழந்தை? யாருடையது? எப்படி இங்கு வந்தது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. ஆண்டவனே, பொன்னை கொடுத்த நீதான் இந்த பெண்ணையும் கொடுத்தாயோ? இதுவும் உன் கட்டளை என்றால் இன்று முதல் நானே இந்த குழந்தையை வளர்க்கிறேன். இறைவனால் கிடைத்த குழந்தையை கோதை என்ற பெயர் சூட்டி இறைவனுக்கே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தார். காட்சி 8. இடம் பெரியாழ்வார் வீடு. பங்கு பெறுவோர் பெரியாழ்வார் கோதை. இப்போது பேதை பருவத்தில் இருக்கும் சுட்டி பெண் கோதையின் கேள்விக்கு பதில் என்ன கூறுவது என்று தெரியாமல் தவிக்கும் பெரியவராக நம் விஷ்ணு சித்தர். கோதை, கோதை. அப்பா, அப்பா, நான் இங்குதான் இருக்கிறேன். எங்கு சென்று இருந்தாய் இவ்வளவு நேரம்? வீதியில் மணல் வீடு கட்டி விளையாடி கொண்டிருந்தேன் அப்பா. அப்படியா? அப்போது பாடகர் ஒருவர் பாடிக்கொண்டே வந்து என் மணல் வீட்டை கலைத்து விட்டார். அடடா! உடனே எனக்கு வந்தது பாருங்கள் கோபம். அவரை பார்த்து உங்களுக்கு கண் தெரியவில்லையா என்று கேட்டேன். ஆனால் அவரோ என் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் எடுத்ததற்கெல்லாம் நாராயணா நாராயணா என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நாராயணா நாராயணா, என்னப்பா இது? நீங்களும் அதைதான் சொல்லுகிறீர்கள். ஒரு நாளும் ஒரு பொழுதாவது அப்பன் திருநாமத்தை உச்சரிக்காவிட்டான் வாழ்வில் உயர்வு ஏதம்மா. யாரப்பா அந்த நாராயணன்? உன்னையும் என்னையும் படைத்தவன். ஓஹோ, அடேங்கப்பா, அவ்வளவு பெரியவரா? ஆமாம், முதலும் முடிவும் இல்லாதவன் அந்த கமலக்கண்ணன். கண்ணனா? அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், கேட்க ஆசையாக இருக்கிறது. அந்த ஞானத்தவன் நன்னடை அழகை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. எதற்காக கண்ணன் என்று பெயர் வந்தது? அழகான கண்களை உடையவன், நம்மை எல்லாம் கண்களைப் போல் காப்பவன், கோடான கோடி பக்தர்கள் நேரில் காட்சி தந்தவன். அவன் எப்படிப்பட்டவன்? ஞானியருக்கு தலைவன், பக்தருக்கு தாசன், நல்லவர்களுக்கு நண்பன், உன்னை போன்ற குழந்தைகளுக்கு விளையாட்டு கண்ணன். கண்ணன் கண்ணனின் நண்பர்கள். ஆயர்பாடியில் கண்ணன் கண்ணனின் நண்பர்கள் அத்தை வீட்டில் வெண்ணெய் திருடும் பொழுது கையும் களவுமாக மாற்றிக்கொள்கின்றனர். கிருஷ்ணா, கிருஷ்ணா, உரையில் இருக்கும் பால், தயிர், வெண்ணெய் அனைத்தையும் நேதென்று தீர்த்து விடாத. ஆகட்டும், நீங்க ஆட்டாம இருங்க. சரி சரி, முதல் இருக்கும் பானே எனக்கு கொடு. அதுலதான் நிறைய இருக்கு. இந்தா இந்தா, சிந்தாம பிடி. கண்ணா கண்ணா, நானும் இங்கதான் இருக்கிறேன், என்னை மறந்து விடாதே. உன் சத்தம் கேட்டு யாரேனும் வரப்போறாங்க. நம்ம பாடு பெரும் படம் முடிய போகுது. நான் இருக்கேன், கவலை விடு. பானை எடு. ஏய், கைய விட்டா கண்ணா. பானையை எங்க எடுத்துட்டு போற? எனக்கு கொடுக்கவில்லை என்றால் சத்தம் போட்டு அக்கப்பக்கத்தினரை கூப்பிடுவேன். அப்படி மட்டும் செஞ்சிடாதா கண்ணா. இந்த உன் பானை. ஆஹா, என்ன பிரமாதம், அருமை. அடப்பாவீங்களா, தினமும் வீட்டுல பால், தயிர், வெண்ணெய் காணாமல் போகுதுன்னு பார்த்தா இப்படித்தான் திருடு போகுதா? கண்ணா, என் செல்லமே, உனக்கு வெண்ணெய் வேண்டுமா? ஏன் இந்த அவதாரங்களோடு அக்கிரமம்
செய்கிறாய்? அத்தை, அவதாரங்களா? இவர்கள் எல்லாம் என் நண்பர்கள். இந்த வானரங்களை நீ நண்பர் என்று கூறுகிறாய். இருக்கட்டும், நான் சென்று யசோதம்மாவிடம் பேசிக் கொள்கிறேன். எங்களை பிடித்தாதான கூட்டிட்டு போவீங்க? கண்ணா, இன்று ஏமாற்றி விட்டா போகிறார். நான் உங்களை பார்த்துக் கொள்கிறேன். இப்போதே நாம் சென்று யசோதையிடம் கூறுவோம். வா போலாம். வாருங்கள் அம்மா, வாருங்கள். இருவரும் என்னை காணவா வந்தீர்கள்? என்ன விஷயம்? யசோதம்மா, உங்கள் பையன் சேர சேட்டையை உங்களிடமே சொல்லி தண்டிக்க சொல்லலான்னு வந்தோம். அந்த ராமன் கூட சேர வேண்டாம் என்று முதலில் கண்ணனிடம் சொல்லி வையுங்கள். கண்ணா, என்னடா இந்த குறும்புத்தனம்? அம்மா, நானும் கண்ணனும் குற்றமற்றவர்கள். நாங்கள் இருவரும் எதுவுமே செய்யவில்லை. பானையில் வெண்ணெய் இருக்கிறதா என்று தான் எடுத்து பார்த்தோம். ஆமாம் அம்மா, நாங்கள் எதுவுமே செய்யவில்லை. இன்னொரு முறை உங்க பையன் எங்க வீட்டுல உரியில இருக்கிற பால், தயிர், வெண்ணெய் திருடினானா மரத்துல கட்டி வச்சுதான் பாத்துக்கோங்க. பாருங்கள் அம்மா, பாருங்கள். உங்கள் முன்னே என்ன செய்கிறான் பாருங்கள். இதுவே முதலும் கடைசியும். இனிமேல் நம்ம நடக்காம நான் பார்த்துக் கொள்கிறேன். கண்ணா, உனக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கிறேன். என்னோடு வா. வேண்டாமா, என்ன ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க. போச்சு போச்சு, கண்ணன் மாட்டிக்கிட்டான். டே கண்ணா, மண்ணடா திங்கற. யசோதம்மா சொல்றேன்டா. டேய், என்னடா இது பழக்கம்? கண்ணனை வந்து பாருங்கள். கண்ணன் மண்ணை திங்கிறான். வாய் முழுவதும் மண். கண்ணா, கண்ணா, மண்ணா திங்கிற? வாயை திற. இவ்வாறாக கண்ணனின் ஈலைகளை பெரியாழ்வார் கோதையிடம் ஒவ்வொன்றாக எடுத்து கூறினார். மண்ணை தின்று அந்த மண்ணை தின்ற வாயுக்குள்ளே மண்ணுலகத்தே காண்பித்தவன் அந்த மாயவன். கோதை, கோதை. அப்பா, பொல்லாதவன் அந்த கண்ணன். பொல்லாதவனுக்கு பொல்லாதவன், நல்லவர்களுக்கு நல்லவர். ஓஹோ, அப்படி என்றால் என்னால் அந்த கண்ணனை பார்க்க முடியுமா? எண்ணத்தில் தூய்மையோடு அந்த கண்ணனை நினைத்து வந்தால் என்றாவது ஒரு நாள் காட்சி தருவான். அப்படி என்றால் சரி, இன்று முதல் அந்த கண்ணனையே நினைத்து வழிபடுவேன். அப்படியே அந்த கண்ணனை வழிபட்டு விரைவில் அவன் அருள் கிடைக்கும். அது இருக்கட்டும், தினசரி ஒரு மாலையை தொடுக்கிறீர்களே, அது யாருக்காக? அந்த கண்ணனுக்கு தான் அம்மா. கண்ணனுக்கு மாலை என்றால் அவ்வளவு ஆசையா அப்பா? மிகவும் ஆசை. அப்பா, எங்கே செல்கிறீர்கள்? பழங்கள் பறிக்கம்மா. கண்ணா, கண்ணா, வா, நீயும் நானும் சேர்ந்து விளையாடலாம். புறப்படு. வரமாட்டாயா? பேசு கண்ணா. என்னோடு பேச மாட்டாயா? ஏன் மௌனம்? ஓகோ, அப்பா சொன்னது போல் உனக்கு மாலை சூட்டினால் தான் பேசுவாயோ? இரு, வருகிறேன். இதோ மாலை. ஆஹா, உனக்கு தர மாட்டேன். நீ பொல்லாதவனாயிற்றே. மாலையை உன் கழுத்தில் போட்ட பிறகு என்னோடு விளையாட வராமல் ஏமாற்றி விடுவாய். அதுதான் சரி, மாலையை என் கழுத்தில் போட்டுக் கொள்கிறேன். மாலையை எடுக்க நீ வருவாய். உன் பிடிக்கு அகப்படாமல் ஓடுவேன். மேலும் என்னை துரத்திக் கொண்டே என் அருகே வருவாய். நாம் இருவரும் சேர்ந்து விளையாடிய பிறகு மாலையை உனக்கே தந்து விடுகிறேன். சரிதானே? என்ன துணிவு உனக்கு? யார் கொடுத்த தைரியம் இது? நீ சூடிக்கொள்ளவா நான் மாலை தொடுத்தேன்? அனுதினமும் மாணவனுக்கு நான் செய்தரும் தொண்டினை அரைகடத்தில் அழித்து விட்டாயே. என் நம்பிக்கையில் களங்கம் ஏற்படுத்தி என்னை பாவியாக்கி தீராத வழிக்கு என்னை ஆளாக்கி விட்டாயே. பாடுபட்டு வளர்த்தற்கு பாலா இது? கல்லட்டு மாலை வைக்கிலே, போவலியே. என் கண் முன்னால் இருக்காதே, போவலியே. அப்பா, உங்களை விட்டு எங்கே போவது? அடித்தாலும் மணித்தாலும் நீங்கள் தானே துணை. அப்படியே தவறு செய்தாலும் தக்க தண்டனை கொடுத்து விடுங்கள். ஆனால் இனி ஒரு முறை என்னை வெளியே போக சொல்லாதீர்கள்.
கொள்வீர்கள். கோதை, அழாதே அம்மா. ஆத்திரத்தில் நானும் குழந்தையாகிவிட்டேன். இதோ பார், ஆண்டவனுக்கு தொடுத்த மாலையை அணிந்து கொள்ளலாமா? அது பெரும் பாவம் அல்லவா? அது போகட்டும். இதுவே முதலும் கடைசியுமாக நினைத்து இனி ஒரு முறை அந்த தவறை செய்யாதே. அப்பா, நான் செய்தது தவறா? இல்லை அம்மா, ஏதோ விளையாட்டா செய்து விட்டாய். என் மனம் எவ்வளவு பாடுபடுகிறது தெரியுமா? அது போகட்டும். நான் தோட்டத்திற்கு சென்று வேறொரு மாலையை தொடுத்து ஆலயத்திற்கு போய் ஆண்டவனுக்கு அணிவித்து வருகிறேன். பெருமாளே, பேதை சிறுமி பிழை செய்து விட்டாள். உன் திருவடிவில் சூடுவதற்காக நான் தொடுத்த மாலையை தன் கழுத்தில் சூண்டிக்கொண்டாள். அவள் தவறை மறந்து நாள் தவறாமல் நான் உனக்கு செய்தொரும் தொண்டினை இன்று ஒரு சிறு காரணம் ஏற்பட்டு விட்டது. அதை பொறுத்துக்கொள். இறைவா, இது என்ன சோதனை? ஒரு குழந்தை செய்த தவறுக்கு இத்தனை பெரிய கோபமா? மன்னிப்பு கேட்ட பிறகு உன் மனம் நிம்மதி அடையவில்லையா? என் தொண்டினை பலனை இன்றோடு இழந்து விட்டேனோ? வேண்டாம் சுவாமி, வேண்டாம். அறியா சிறுமி ஏதோ தவறு செய்து விட்டாள். ஆத்திரப்படாமல் எனக்கு அருள் செய்வாயாக. அப்பா, அப்பா, நான் சொல்வதை தவறாக நினைத்து மேலும் என் மேல் ஆத்திரப்பட வேண்டாம். அந்த ஆண்டவன் குழந்தைகளிடம்தான் அளவுக்கு அதிகமாக அன்பை காட்டுவான் என்று தாங்கள் தானே அடிக்கடி சொல்லுவீர்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் சூடி தந்த அந்த மாலையை அந்த பெருமான் ஏற்றுக்கொள்ளாமலா போவார்? கண்ணன் மீது கொண்ட ஆசையினால் தானே நான் சிறிது நேரம் அந்த மாலையை என் கழுத்திலே போட்டுக்கொண்டேன். அதையா தவறாக கருதுவார்? ஒரு காலமும் இல்லை. அப்பா, நான் சூடி தந்த இந்த மாலையை ஒரே முறை அந்த அரங்கனுக்கு சூடி பாருங்கள். நீ வைத்த அன்பை சிறியேன் புரிந்து கொள்ள இவ்வளவு பெரிய நாடகமா? கல்லா மலலை பேசு குழந்தைகளிடம் நீ காட்டிய பரிவினை புரிந்து கொள்ளாமல் புலம்பினேன், கதறினேன், கண்ணீர் விட்டேன். என் உள்ளம் கவர்ந்த திருமாலே, உனது பெருமையை இன்றுதான் உணர்ந்து கொண்டேன். கோதை, நீ என் குழந்தை அல்ல, அந்த தெய்வத்தின் குழந்தை. அவன் அருளை பூரணமாக பெற்றிருக்கும் உன்னை அடியேன் ஏதேதோ பேசிவிட்டேன். அதை பொறுத்து கொள்ளம்மா. அப்பா, தாயே, நீ போட்டுக்கொண்ட மாலையை திருமால் ஏற்றுக்கொண்டார் என்றால் இன்று முதல் நீதானம்மா சூடி கொடுத்த சுடர்கொடி. வருங்காலத்திலே உன் வாக்கிலிருந்து வரும் சொல்லெல்லாம் நாச்சியாரின் திருமொழி என்று நாடெல்லாம் புகழட்டும். ஆண்டவன் உலகை ஆளுகிறான். அந்த ஆண்டவனே நீ ஆண்டு விட்டாய். ஆண்டவனே ஆட்கொண்ட பெருமை உனக்கு கிடைத்ததால் இன்று முதல் ஆண்டாள் என்ற திருப்பெயர் உனக்கு நிலை கட்டும். அப்பா, இது எல்லாம் அந்த கண்ணன் செய்த கள்ளத்தனம் தானே? ஆமாம் அம்மா, அந்த கண்ணனின் கபட நாடகத்தை யார் அறிவார்? அம்மா, நீ அந்த கண்ணனை நினைத்து பாடு. பூவோடு சேர்ந்து நாரும் மனம் தருவது போன்று உன்னோடு சேர்ந்து நானும் பெருமை அடைகிறேன். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை. பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு, சூடி கொடுத்த சுடற்கொடியே. தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாரினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு, வண்ணமே நல்கு. நம் தமிழர்கள் வாழ்வில் காலை எழுவது முதல் இரவு உறங்கும் வரை நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அறிவியல் நிறைந்திருக்கிறது. ஆதிகாலம் தொட்டே இயற்கையின் சிறப்பறிந்து இயற்கையை போற்றி பாதுகாத்து வந்த மரபு நம் தமிழ் மரபு. இப்படி இயற்கையோடு இணைந்து அறிவுடனும் ஞானத்துடனும் வாழ்ந்து வந்த பெண் கோதை. கோதையின் அறிவுத்திறன் திருப்பாவை பாசுரங்களின் மூலமாக நமக்கு தெளிவாகிறது. அதை ஆழமாக படித்து நாமும் நமக்கான இறைப்பாதியின் அடிகளை எடுத்து வைப்போம்.
திருப்பாவை பாசுரத்தை நாட்டியமாக ஆடி மகிழ வைக்க வந்துள்ளனர் எம் தோழியர்கள். மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமே போதும் இனு நேரிழையே சீர்மகுமாய் பாடி செல்வ செருமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணே யசோத இளஞ்சிங்கம் கார்மேடி செங்கண் கதிமதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவார் பாரோர் புகழ படிந்திடோரெம்பாவாய். மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலடைந்து மதிலரங்கன் மாலை அவர்கள் மார்பிலே மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலடைந்து மதிலரங்கன் மாலை அவர்கள் மார்பிலே மையலாய் தையலாய் மாமலர் கரத்தினாள் மையலாய் தையலாய் மாமலர் கரத்தினாள் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள். ரங்கராஜனை அன்ப தங்கள் நேசனை ரங்கராஜனை அன்ப தங்கள் நேசனை ஆசை கோடி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட ரங்கராஜனை அன்ப தங்கள் நேசனை ஆசை கோடி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கருத்தினார் அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கருத்தினார் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் சீதா மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் துளசி மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மணம் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள். இது ஒரு நாடகம் அல்ல, ஒரு பக்தியின் பெருங்கடல். பெரியாழ்வாரின் பாசம், கோதையின் பக்தி நம் உள்ளங்களில் இன்று மலர்கிறது. பல்லாண்டு என ஒளித்த அந்த நாதம் இன்று நம் மனங்களிலும் மிளர்கிறது. இந்த தெய்வீக அனுபவத்தை அலங்காய் அரங்கேற்றிய மாணவர்களுக்கும் அவர்களை வழிநடத்திய திருமதி ரேவதி மற்றும் திருமதி தனலட்சுமி அவர்களுக்கும் என் இதயம் கனிந்த நன்றிகள் பல. Now, it's time to express our heartfelt gratitude. I invite Kamali from Grade 5 to deliver the vote of